உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தி. திருப்பூர் கேவிஆர் நகர் பகுதியில் உள்ள பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அசாமை சேர்ந்த ஜெய் என்பவன் கைது செய்யப்பட்டிருக்கிறான். கழிவறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த ஜெய் என்ற நபர் சிறுமியிடம் அத்துமீறி இருப்பதாகவும் அவன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிறுமிக்கு பாலியல் தொல்லை சம்பவம் நடந்திருந்த நிலையில் பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நேரலையில் எம்முடைய செய்தியாளர் பூபதி இணைந்திருக்கிறார். பூபதி, வணக்கம். இப்ப பார்த்தோம்னா அந்த பள்ளியை முற்றுகையிட்டு பெற்றோர்கள் அங்கு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கள நிலவரம் என்னவாக இருக்கு? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தற்பொழுது திருப்பூர் கேவிஆர் நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தனியார் பள்ளியிலானது அந்த நேற்றைய தினம் அந்த சிறுமியானது அந்த பாத்ரூம் கிளீன் செய்து கொண்டிருந்த அந்த வடமாநில வாலிபரால் அந்த சில்மசத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து அந்த மாணவியானது பெற்றோரிடம் போய் அவர்கள் நடந்ததை கூறிய நிலையில் நேற்று இரவே அந்த பள்ளியின் முன்பாக பெற்றோர்கள் முற்றுகையிட்ட நிலையில் தற்போது இன்றைய தினத்தை பொறுத்தவரை காலை 8 மணி முதல் தற்போது வரை பெற்றோர்கள் தொடர்ந்து அங்கு பள்ளியின் முன்பாக அமர்ந்து அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய சூழலை பொறுத்தவரை இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாணவ மாணவிகளுக்கு இந்த பள்ளியின் சார்பாக முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியே தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அந்த சிறுமி தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அந்த வடமாநில வாலிபர் தற்பொழுது காவல்துறையால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தற்பொழுது அந்த சாலை மறியல் நடைபெறும் இடத்தில் மாவட்ட கல்வி அதிகாரி பொறுப்பு காளிமுத்து அவர்களும் மற்றும் காவல் துணை கண்காணிப்பு தீபா சத்யன் அவர்களும் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள், உயரதிகாரிகள் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்பொழுது அங்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் எழுப்புகின்ற கேள்விகளுக்கு தொடர்ந்து இவர்கள் பதில் கூற முடியாத சூழ்நிலையை தற்போது வரை நிலவி வருகிறது. இந்த பள்ளியை பொறுத்தவரை கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக இதே போன்று ஒரு மாணவன் இறந்த நிலையில் அதற்கும் தற்போது வரை எந்த ஒரு முடிவும் கிடைக்கவில்லை என கூட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் தற்போது உள்ள சூழ்நிலையில் இந்த பள்ளியை பொறுத்தவரை அதாவது மாணவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதை இங்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. முன்னதாக மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த கழிவறையை மீடியா செய்தியாளர்கள் உள்ளே சென்று பார்வையிட்டு வேண்டும் என அப்பகுதி போராட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கூறிய நிலையில் அதற்கு பள்ளி நிர்வாகம் உள்ளே அனுமதிக்காததை கண்டித்து தற்பொழுது அந்த பள்ளியின் கேட்டின் முன்பாக போராட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து முற்றுகையிட்டனர். மீண்டும் மாவட்ட கல்வி அதிகாரி காளிமுத்து அவர்கள் தற்பொழுது நாங்கள் சென்று பார்த்து வருகிறோம் உரிய நடவடிக்கை கூறிய நிலையில் தற்பொழுது அவர்கள் உள்ளே சென்று பார்த்து வந்த சூழ்நிலையில் அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்படும் என மாவட்ட கல்வி அதிகாரி கூறிய சூழ்நிலையில் தற்போது வரை மாவட்ட கல்வி அதிகாரி அந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபதி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.